வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு வந்து உண்மையிலேயே பிரைம் மூவர் ஆஃப் திஸ் அக்கேஷன் யார் அப்படின்னா பாரடே அவர்கள் தான். நான் எப்போதும் என்னுடைய பிஹெச்டி நிறையா வந்து டாக்டர் விபி ஆத்திரேயர் பாரதாசன் பொருளியை குறைக்கிறார். அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டது என்னன்னா, ஆய்வு எப்படி செய்யணுங்கிறத விட எப்படி ஒரு ஸ்காலரு பெரிய இதாக இருக்கிறது இன்டலெக்சுவல் நடந்துங்கிறது அப்படின்னா, தன்னை முன்னிலைப்படுத்தாமல் தன்னையே விளம்பரப்படுத்திக் கொள்ளாமல் கருத்தை முன்படுத்தி தன்னுடைய சித்தாந்தத்தை முன்படுத்தி செயல்படுவார். அவர் இடதுசாரி ஐடியல். அவர் வந்து ஆத்திரையாங்கிறது கோத்திரம் பேர் பிராமணன். அவர்கிட்ட பார்ட் செய்து பேசிட்டு வாங்க நான் அவராக. அந்த டெம்பிள் லேண்ட்ஸ் வந்து ஹார்வர்டில் ரெஃபரன்ஸ் செக்ஷனில் இருக்கு. எனக்கு அக்செப்டட். இதுக்கு முன்னாடி யாருன்னா அச்சிரெட்டின்னு திருப்பதி பற்றி பண்ணார். நான் தமிழ்நாட்டை பற்றி நான் பண்ணேன். அது ரொம்ப கான்வென்செட்டிவ். டெம்பிள் லேண்ட்ஸ் இன் தமிழ்நாடு டூரிங் தி டிரெவிடியன் மூமெண்ட்டு அப்படின்னு எழுதுனேன். அந்த பிஹெச்டி வச்சுருக்கேன். எனக்கு எப்படி அப்படின்னா, நானாக மண்டையில் ஒன்று வச்சுக்கிட்டு செய்யலை. எனக்கு வந்து இந்த ஃபேக்ட்ஸ் வந்து கிடைக்குதில்ல, அதை வச்சுக்கிட்டு என்னை உந்தப்பட்டு எழுதுனேன். டெல்லியில் போனப்போ என்ன ஆயிடுச்சு, 90லலாம் அந்த 7, 8, 90 இருக்கும் போது நான் வந்து ஒரு எஃப்ஐபியில் சென்ட்ரல் கவர்மெண்ட் உதவி எடுத்து போயிருந்தேன். அப்போ மண்டல் கமிஷனில் கோஸ்வாமின்னு என்னையை ஊற்றிட்டு இறந்து போயிட்டான். நான் டெல்லி செக்ரட்டரியிலேருந்து கோமதி கெஸ்ட் ஹவுஸ் போகிறதுக்குள்ளே எனக்கு நடந்து போச்சு. ஒவ்வொரு இடத்துலையும் கூட்டம். நான் வந்து திடீர்னு ஒரு நேரத்துக்கு போலீஸ் எங்கே பார்த்தாலும் பெட்ரோல் வரும்போது பிளாட்ஃபாரத்தில் போய் நின்றுக்கிட்டேன். அப்போ இது போட்டுட்டு ஃபைல் வச்சுருந்தேன். அந்த குண்டா தடிங்கிறது அப்போ தான் பார்த்தேன். அந்த தடியில் அடித்தானா முடிஞ்சு போச்சுங்க, இன்ஸ்டன்ட்டு மரணம். அது தூக்கில் போட வேண்டியது. வந்ததும் என்னென்ன ப்ரொஃபஸர்னு கற்றுனேன்னா, அவன் என்னகிட்ட வரல. அவனுக்கு யாராருன்னு தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ். உடனே வெளியில் ஒரு தோட்டம் ஒன்று போயிட்டான். அன்றைக்கி நைட்டு வந்து பிராமின்ஸ் அண்ட் மண்டல்னு ஒன்று எழுதினேன். உடனே என்ன ஆயிடுச்சு, அது அங்கே ஒரு வெளிப்படுத்தாங்க. உடனே பப்ளிஷ் ஆயிடுச்சு மறுநாள் கடவுள் பார்க்கலாம். அது வந்து பார்க்கணும் மட்டும்தான் தமிழில் வந்து. பிறகு இங்கே வந்து அதை வந்து தமிழை போட்டுறேன், இங்கிலீஷ் வந்து தெரிஞ்சு போட்டேன். அதுக்கப்புறம் நான் எழுதினேன். அதுக்கு முன்னாடியே நான் வந்து பேசுறது, படிக்கிறது, எழுதுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் விட்டு போய் என்ன பண்ணேன், கேரளாவில் கொச்சின் பக்கத்தில் மட்டஞ்சேரி போயிருந்தேன். மட்டஞ்சேரியில் கூட சினங்காவ், அதாவது யூதர்கள் வந்து கிபியில் ஃபஸ்ட்டு வந்தது தான் பார்த்தது. அது ஒரு புக்லெட்டை எடுத்து படித்தா அவர்கள் செட்டில்மெண்ட் அங்கே இருக்கிறதுக்கு ஒரு செப்பு பட்டயம் கொடுத்துருக்குறாங்க. அது தமிழ். நான் இதை வந்து டெக்சாஸில் கால்வெல்ங்கிறவர் தமிழ் சங்கம் நடத்துகிறவர் என்னை நான் கால்வெல்லை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருந்தேன். நான் சொன்னேன் சிக்காகோ தமிழ் பல்கலை உலக மாநாட்டில், கால்வெல் சார் உங்களை பற்றி நான் புத்தகம் எழுதியிருக்கேன். என்னை பற்றி எழுதுறதுக்கு என்ன இருக்குன்னாரு. ராபர்ட் கால்வெல்லை பற்றி எழுதினேன் அப்படின்றத அந்த பேருக்காக ஒரு சந்தோஷப்பட்டு, நீங்கள் டெக்சாஸ் வரும்போது சொல்லுங்கன்னு சொல்லி கூட்டத்துக்கு போனப்போ நான் இது பண்ணேன். அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, உங்கள் பக்கத்திலேயே அண்டர் யுவர் நோஸ் இட் ஹேப்பன்ஸ். அதே உங்களுக்கு தெரியலையே. அந்த கல்வெட்டுல தமிழ்ல இது நீலகண்ட சாஸ்திரி படிச்சவங்க என்ன சொல்றாரு, அதாவது ராஜராஜ சோழனுக்கு முன்னாடி மலையாளம்னு ஒரு மொழியே கிடையாது. இங்க ராபர்ட் கால்வெல்லுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படின்னா, நீங்க மனுஷன்னா ஒரு 3வது ஆள் வந்து சொல்ல வேண்டியிருக்கு. நீங்க மனுஷங்க, உங்களுக்கு பேச தெரியும், படிக்க தெரியும், நடக்க தெரியும், சிரிக்க தெரியும். யூ ஆர் டிஃபரெண்ட் ஃப்ரம் அனிமல்ஸ்ன்னு சொல்றதுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி தேவைப்படுது. நான் சொன்னேன், நீங்கள் சேர் தமிழ் சேர் வந்து ஹார்வர்டில் கொண்டு வர போறீங்க. நம்ம மொழி எவ்வளவு பழமையானதுங்கிறது ராபர்ட் கால்வெல் இங்கே வந்து இறங்கி 4 மாதம் அங்கேருந்து வந்து இறங்கி கப்பலில் வந்துட்டு போகும்போது அவர் அப்படியே பார்க்குறாரு. மதத்தை பார்க்க வந்தவர் தான். உடனே என்ன தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு இதெல்லாம் என்ன ஆயிடுது, இந்த மொழியில் அனைத்தும் ஒரே குடும்பத்தை சார்ந்ததுங்கிறத பார்க்குறாரு. இங்கேருந்து அப்படியே நடந்து அப்படியே போறாரு, தரங்கம்பாடி போறாரு, தஞ்சாவூர் போறாரு, திருச்சி போறாரு, இளையான்குடி போறாரு. போயிட்டு என்ன ஒரு எபாக் மேக்கிங்.
அண்ணா பெரியாரை பற்றி சொல்லும் போது இஸ் a turning point, new chapter about making the history of India, in the history of Tamil Nadu. அவர் ஒரு திருப்புமுனை, புதிய அத்தியாயம், புதிய சகாப்தம். அந்த மாதிரி காலர் 1856 சென்னை பல்கலைக்கழகத்தில் அந்த நூல் வெளியிட்டு, அதில் கூட இன்னைக்கு நான் படித்த 116 பக்கத்தில் பெரிய ஆரியன் சிவிலைசேஷன் ஆஃப் டிரெவிடியன்ஸ். அவருக்கு என்ன அது, அவருக்கு வந்து எந்த இதுவும் கிடையாது. அவரை சொன்னால் அவர் ஆரியன்னு சொல்லலாம். அவர் வந்து கிரீக் லத்தீன் இங்கிலாண்டில் அவர் சொல்லிக் கொடுத்தாரு. அங்கே எப்படி தெரியுமா சர்ச்சில் வந்து சொன்னால், யுவர் ஏ டென்ஸ் டல் ஹெட்டட் இடியட்னு சர்ச்சில் சொல்லணும். அவனே சொன்னான், ஐ ஷல் பிகம் ஏ கிரேட்டர் மேன் தேன் யூன்னா. எதற்காக சொன்னான்? கிளாசிக்கல் லாங்குவேஜ் லத்தீன் கிரீக்கு தெரியலன்னா அவன் கிளாஸ் ஒன்று இடியட்னு வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டி அதெல்லாம் படித்து வந்தவன். நம்ம ஆளுநர் என்ன சொன்னார்னா, அவனும் படிக்காதவன். கிராமர் ஸ்கூலில் சொல்லி விட்டு ராபர்ட் கால்டன் 25 வயசுல வந்துட்டு 75 வயசுல செய்தார். இவர் உலகத்துல கம்பாரிட்டிவ் ஒப்பாய்வில் ஒருத்தர். அப்பதான் என்ன சொன்னாரு, தமிழ்ல இருந்து பார்த்தா இன்னைக்கு அந்த 116 பக்கத்தை படிக்கும் போது பால் என்ற சொல் எல்லா மொழியிலும் இருக்கு, யூரோப்பியன் லாங்குவேஜஸ்ல இருக்குன்னு எடுத்து கொடுக்குறாரு. இது எட்டிமாலஜி வேர்ச்சொல். இப்ப நான் பொருளாதாரத்துல தான் பிஹெச்டி எல்லாமே வாங்கினேன். ஆனா எனக்கு எப்படி இருந்தது, நான் டெல்லிக்கு யூஜிசியில் போய் கேன்டீனில் யூஜிசி பல்கலைக்கழக மாநிலத்தில் மேலே பார்க்கும்போது, ஆமாம் படா படானா வடை, வடாங்கிறத வடாங்கிறான், வங்காளங்கிறத பங்களாங்கிறான். இப்படிலாம் பார்த்தீங்கன்னா இந்த வி டிகேட்ஸ். இப்போ நம்ம இவங்கள பார்த்தீங்கன்னா மாதவி அப்படின்னா மாதவி அப்படின்பா. இப்போ எழுத்துக்கள் அப்போ வந்து சொல்லாதாச்சு எல்லாத்தையும் பண்ணி அவர் என்ன பண்ணிட்டாரு, வேறு மொழி இந்த மொழிகளுக்கெல்லாம் தமிழ் மொழி. சூரியநாதர் சாஸ்திரி ரொம்ப அற்புதமான நூல் இருக்கு. அதே மாதிரி தேப்போமி எக்ஸலண்ட் ஒர்க்கு. அதெல்லாம் நிறைய இருக்கு, நம்ம படிக்கல. அப்ப என்ன ஆயிடுது, ஆங்கிலேயன்லாம் நாகரிகம் வருவதற்கு முன்பு நம்ம நாகரிகம் பெற்றோம். இப்ப இந்த புத்தகத்தில் நான் என்ன பண்ணேன், நான் இப்படி எல்லாத்தையும் படிச்சிருந்தேன். கொச்சிலையும் அங்கேயும் இங்கேயும் பார்க்கும்போது இப்படி இருக்கும்போது பொதுவாக சொல்லுவான், என்ன சொல்லுவான்னா செல்டிக்கு செமிட்டிக்குன்னு பிரிப்பான், ரெண்டா பிரிப்பான். இந்த செமிட்டிக்குங்கிறவன் யூதரும் அரப்ஸ், அவங்க ரெண்டு பேரும் ஒன்று தான். இப்போ நீங்கள் வந்து யூதர்களை வந்து படிக்கணும்னா ஓல்டு டெஸ்டமென்ட், கிறிஸ்டியன் நியூ டெஸ்டமென்ட். இயேசு வந்து டைட் as a Jew, not as a Christian. அப்போ வந்து என்ன ஆயிடுது, இங்கே என்ன லாங்குவேஜஸ் அப்படின்னா இந்தோ யூரோப்பியன். இந்தோ அப்படிங்கிறவங்க சான்ஸ்கிரிட் அந்த யூரோப்பியன். அது வந்து என்ன கிரீக்கு, லத்தீனு, சான்ஸ்கிரிட்டு, பர்ஷியன் லாங்குவேஜ், ஃப்ரெஞ்சு, ஜெர்மன், இதெல்லாம். அதை தான் மேக்ஸ் முல்லர் என்ன சொல்லிட்டாரு, இங்கே பார்க்கும்போது அவர் வந்து வேற ஒன்றும் இல்லை, இந்தோ ஜெர்மானி. இது வந்து ஒன்று என்ன ஆயிடுச்சு. இப்போ என்ன இந்த ரிசர்ச் கொஸ்டின், ஒரு ரிசர்ச் பண்ணுறதும் ஒரு கேள்வி இருக்குது. நான் வந்து கோயில் நிலத்தை பற்றி கேட்கும்போது 1967 இந்தியா முழுவதும் நிலச்சிருந்தோம். ஒய் இட் ஹஸ் ஃபெயில்டு இன் தமிழ்நாடு அப்படிங்கிறத கொஸ்டின். உடனே நானே ஒரு ஹைபாத்திசிஸ், ஒரு டெம்பரரி முடிவு என்ன சொன்னேன், எக்ஸம்ஷன் given to temples must trust as a cause the failure of the implementation of land sealing act அப்படின்னு அதை ப்ரூவ் பண்ணும். உலகம் உருண்டேன்னு சொல்லிட்டேன், அதை ப்ரூவ் பண்ணும். எப்படி, கிழக்க போயிட்டே இருந்தீங்க, கப்பலில் போயிட்டீங்கன்னு வச்சுங்க, ஒரு 3 மாதம் 4 மாதம் கழிச்சு பார்த்தா கொச்சியில் வந்துருக்கீங்க. உலகம் உருண்டை ப்ரூவ். உலகம் உருண்டைன்னு சொன்ன ஹைபாத்திசிஸ் நான் ப்ரூவ் பண்ணுவேன். ரிசர்ச்சில் அதுதான். நீங்கள் எது வேணா 7 உலகம்னு சொல்லுங்க, ஆனால் ப்ரூவ் பண்ண முடியாது. அது அன்சைன்டிஃபிக். சயின்டிஃபிக் வந்து ப்ரூவ் பண்ணும். இப்போ என்ன ஆயிடுச்சு, கால்டுவெல் இதை ப்ரூவ் பண்ணார். 6 மொழி வந்து கல்டிவேட்டட் லாங்குவேஜ், 6 லாங்குவேஜ் அன்கல்டிவேட்டட். கல்டிவேட்டடு அப்படின்னா வளர்ந்த செம்மையான மொழினா எதனால, இலக்கியம் இருக்கு, இலக்கணம் இருக்கு, அதுக்கு மரபு இருக்கு, சிண்டாக்ஸ் இருக்கு. பார்த்தா பிரமிப்பா இருக்கு. தமிழ்ல லாட்டின் இல்லாத, கிரீக்கில் இல்லாத, உயிரற்ற பொருளுக்கு அகிரணிக்கெல்லாம் ஆண்பால் பெண்பால்னு சொன்னா எப்படி புரியும்? உயர்தனிக்கு மட்டும் ஆண்பால் பெண்பால். அப்பா இது சயின்டிபிக் தொல்காப்பியம், இது பாணினில இல்ல, இந்திரத்தில் இல்ல அப்படின்னு போட்டு எல்லாத்தையும் உடைச்சான். அது மட்டும் இல்ல, அதுவரையிலும் நம்பப்பட்ட ஒரு மித்த, அது பொய்ன்னு சொன்னான். சான்ஸ்கிரிட்ல தான் வந்தது. நோ நோ,
diametrically opposite to each other. அது வரலப்பா. There is no proof in it. இதுக்கு அதுக்கும் கிடையாது. நமக்கு இந்த திராவிட பேராசிரியர் பேசும்போது சொன்னார் என்ன அப்படின்னு சொன்னா 1962 நான் சர்ச் பி ராமசாமி ஹிந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்டை படிச்சிருக்கேன். அது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வெளியிட்டு அதில் என்ன சொல்வார்னா இந்த திராவிடனுக்கு இந்த தமிழருக்கு உண்மையான கடவுள்னா மாரியம்மா மாறி மழை இறங்கும். அதே மாதிரி ரிக்வேதத்தை ரொம்ப பேர் படிக்கல. ஏன் படிக்கலன்னா செகண்டரி சோர்ஸே படிக்கிறீங்க. அதில் ரொம்ப ப்ரொக்ரெசிவாக இருக்கு. ரிக்வேதத்தை ஹெச் வில்சன் 1858 பம்பாயில் வெளியிடப்பட்டது. எல்பின்ஸ்டோன் கவர்னராக இருக்கும்பொழுது ஹெச்எஸ் வில்சன் இவர் எழுதுறாரு, ஜான் வில்சன். ஹெச்எஸ் வில்சன் மேக்ஸிமில் இருந்து மொழிபெயர்க்க இங்கிலீஷில். இதெல்லாம் எல்லாமே அவைலபிள்ங்க. நான் என்ன படித்ததும் என்ன ஆயிடுது, திராவிடன்னு பேசுகிறாங்களே ஆரியன்னு பேசுகிறாங்களே அவங்க சொல்லிட்டா நோ ரேஸ் இஸ் பியூர் தான். இதெல்லாம் வந்து என்னன்னா ப்ரீ ஹிஸ்டாரிக். கிமு 5 கிமுலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்திருக்கு கல்வெட்டு. இதுக்கு நம்ம ப்ரூஃப் கிடைக்கிறது அசோர் கல்வெட்டு. அசோர் கல்வெட்டில் வந்து நம்ம வந்து ஒன்று பார்த்தோம்னு சொன்னால் அதன்னு இல்லை, இந்த சமணர்கள் பௌத்தர்கள் பாலி கல்வெட்டுலாம் இருந்தது. இதை பற்றியெல்லாம் டீட்டெயிலாக நிறைய விஷயம் இருந்தது. நான் இந்த நூலில் என்ன மெசேஜ் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கால்வன் சொல்ல தென்னாட்டு மொழி மட்டுமல்ல, வடநாட்டில் ஆப்கானிஸ்தானத்தில் பஞ்சாபில் அஸ்ஸாமில் வடகிழக்கு இதெல்லாம் சீனோ திபெத்து பர்மிஷு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எழுத்து உருவாகுவதற்கே இருக்கு. வேதம் எதில் இருக்கு, பிராகிருதத்தில் இருக்கு. சமஸ்கிருதம் பிறகு வந்தது. அப்ப பாரசீக மொழிக்கும் எபிரேய மொழிக்கும் அந்த பிராகிருதம் தொடர்புண்டு. சமஸ்கிருதம் என்று செய்யப்பட்ட மொழி. அது கிபி 2ஆம் எவிடன்ஸ் வருது. இது கிமு 6 அப்ப தொல்காப்பிய பாணினிக்கு முன்னாடின்னு. இதே இதுல இருக்கிற நம்ம மருத நாயன் எக்ஸலண்ட் புக்கு இருக்கு, ரொம்ப அற்புதமான மயில சீனி வெங்கடசாமி இப்படி ஆய்வாளர்கள் இருக்கு. இப்ப இதுல என்ன மெசேஜ்னா, இது ஒரு மேப்பு போட்டாங்க. என்னன்னா ஆரியர்கள் வந்து பஞ்சாப் ஆப்கானிஸ்தான், நீங்க பழைய இந்தியா புராண இந்தியா பார்த்தீங்கன்னா எல்லாம் வடமேற்கு தான் வராது. அப்பதான் நகர்ந்து யூபி மத்திய பிரதேஷ் இதெல்லாம் வருது. அதனால இப்பதான் பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்தி மராத்தி அஸ்ஸாம் பிராகிருதம் பாலி இதெல்லாம் கிளாசிக்கல் லாங்குவேஜ் இப்ப மகாராஷ்டிரா தேர்தலுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்ப நம்ம என்ன இருக்கு காமன் டினாமினேட்டர்னு மேத்தமெட்டிக்ஸ்ல சொல்லுவோம், அதாவது பொது அதம மடங்கு அப்படின்ட்டு. இதுல எல்லாத்துலயும் தமிழ் வார்த்தை இருக்கு. எதுல இருக்கு, அவன் ஜுடாயிசத்துல இருக்கு, கிரீக்ல இருக்கு. மரபுநடிகள் அற்புதமா எத்தனை சொற்கள் வந்து ரிக்வேதத்துல போயிருக்குன்னு. வேதம் 4 இல்லை, ஒரே வேதம் ரிக்வேதம் தான். ரிக்வேதத்தை பல காலத்தில் பலரால் பாடப்பட்டது, பல ஜாதியினால் பாடப்பட்டது. வியாசரும் வால்மீகியும் ஆரியர்கள் அல்ல, புத்தரும் மகாவீரரும் கிடையாது. இதை சில பேர் சொல்லுவாங்க, கண்ணு வந்து நீளமா இருந்தது ஆரியமா. இதுக்கெல்லாம் எவிடன்ஸ் கிடையாது. இது இம்பர்சனிஸ்டிக், ஆதாரம் இல்லாம சொல்லுது. இப்ப என்ன சொல்ல வர அப்படின்னா, சமண பௌத்த மதம் வந்து ஸ்ட்ரகிள்ட் எகென்ஸ்ட் தி டாமினன்ஸ் ஆஃப் வேதிக் மதம். அப்ப அந்த வேதிக் மதம் தான் அதான் என்ன ஹிஸ்டரி என்ன சொல்லுவான். அப்ப கிமு 6ஆம் நூற்றாண்டு இட் இஸ் ரியாக்ஷன் டு ரியாக்ஷன் தான் புத்த மதத்தை. அதுக்கும் அவங்க சொல்ல ரிச்சுவல்ஸுக்கு எகென்ஸ்ட் புத்தரை வச்சுதான் பெரியார் சொல்ல. அப்ப இங்க திராவிடங்கிறது என்னன்னா அது ஒரு கருத்தியம். எப்படி நீ உண்டுன்னா அது நான் இல்லைங்க, நீ வந்து டாமினா இல்லை, நீ நீ எரிக்கிற நான் புதைக்கிறேன். இதே மாதிரி என்ன ஆயிடுது, ரைவல் கல்ச்சர் இருக்கும்போது தான் என்ன சொல்லிட்டான் 1924 ஜட்ஜான் மார்ஷல் ஆரியர்கள் கிமு 1500 தான் வந்தான். இந்த குதிரை இதெல்லாம் வச்சு ஒட்டகெல்லாம் வச்சு கல்வெட்டெல்லாம் வச்சு எஸ்டாப்ளிஷ், வேர்ல்டு ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ். அதுக்கு முன்னே கல்ச்சர் என்ன என் கல்ச்சர், அதான் கொஸ்டின். அப்போ வந்து என்ன அது நான் ஆரியன் கல்ச்சர். அப்போ முண்டாஸ் இருந்திருக்கா, அதே மாதிரி பிராகிருத்திக்கு இரானியன்ஸு, அப்புறம் டெவினியன்ஸு. இப்படி பார்க்கும்போது
இந்த ஆதிவாசிகளிலிருந்து உருவாகுது லாங்குவேஜ். அது அராமிக்கு, அது வந்து கரசோடி, இப்படியெல்லாம் வந்து என்ன ஆயிடுது, அந்த பாலி மொழி இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் வந்து கடைசியாக என்ன சொல்றேன்னா, அசோகர் கல்வெட்டில் 3 லாங்குவேஜ் இருக்கும். அது சிந்துவெளி நாகரிகத்தில் பேசப்பட்ட மொழி, அது கரசோடி. வலதுலேருந்து இடது எழுதுறது. அப்போ என்ன ஆயிடுது, இந்த செமிட்டிக் பீப்புளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இங்கே இருக்கு. அப்போ எகிப்திலிருந்து பஞ்சாப் வரையிலும் தமிழ்நாடு வரையிலும் இப்படியெல்லாம் ஒன்றாக இருப்பதை பார்க்கும்போது தென்னாட்டை மட்டும் நான் வந்து லிங்குஸ்டிக் மட்டும்தான் வச்சு நான் சொல்கிறேன். எனக்கு வேற ரேசி இதெல்லாம் நான் போகல. ஏன்னா அதில் பலவேறு பிரச்சனைன்னு சொல்லி கில்பர்ட் ஸ்லேட்டர் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸர் சொல்கிறார், ரேசு போரில் மொழி குடும்பங்கள் இந்தோ ஆரியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜ், இது திராவிடியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜ், இதெல்லாம் ஒத்துக்கிறாங்க. அப்படி வரும்போது திராவிடம் என்பது நாட் கன்ஃபைன்டு லிங்குஸ்டிக்கலி ஸ்பீக்கிங், எட்டிமாலஜிக்கலி ஸ்பீக்கிங், நாட் வித்தின் தி சவுத் இந்தியா பட் ஆல்சோ டு கவர்ஸ் என்டையர். அது மட்டும் இல்லை, அப்படியே போனீங்கன்னா மெசோடோமிய நாகரிகம், ஈஜிப்ட் நாகரிகம் இப்படி போகுது. பைபிளில் இருக்குது. அதே மாதிரி அவனுடைய இது வந்து தோராவில் இருக்குது. அட்டகாசம். அதுக்கு தான் நான் வந்து மற்ற எல்லாம் சொன்னேன். சுருக்கமாக என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, அகண்ட தமிழகமே திராவிடம். அதனால் மொழி அடிப்படையில் போனால் பல மொழிகளுக்கு தாயாக வேறாக இருப்பது தமிழ். அதனால தனி தமிழ்நாடு கேட்கணும் அப்படின்னா முடியாது. நான் ஒரிசாவில் பார்த்துருக்கேன், பீகாரில் பார்த்துருக்கேன், இது எல்லாமே மொழி பழங்குடி மொழி இருக்கு. அதெல்லாம் திராவிடம் தான் வெல் எஸ்டாப்ளிஷ். அங்கே பலுச்சிஸ்தானில் உள்ள திராவிட மொழிக்கு இதுக்கு தொடர்பு இருக்கு. அதனால இது ஒரு அப்போதான் என்ன எழுது, ஆரிய திராவிடம் என்பது தமிழ் அங்கிருந்து தான் வந்தது, அங்கிருந்து தான் கலாச்சாரம் வந்தது, எல்லாத்துக்கும் பிதாமகதான் சொல்லதை வந்து விலை ரிசர்ச்சில் அது இல்லைன்னு சொல்லிட்டான். அது மட்டும் இல்லை, அங்கே உள்ள கிறுக்கெழுத்துக்கள், அங்கே உள்ள சிம்பிள்ஸு கீழடியில் கிடைச்சது, அங்கே இதில் பாண்டிச்சேரியில் கிடைச்சது, இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது ரெண்டுக்கு சிமிலாரிட்டி இருக்கு. கிமு 6க்கு போகுது. அப்போ நம்ம என்ன தெரியும் நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு சிட்டிசனாக, ஒரு குடிமகனாக நம்ம தாய்மொழி இந்திய மொழி, நம்ம பகுதியில் மொழிகளை பற்றி அந்த ஆரிஜின், அதனுடைய ஜெனிசிஸ், அந்த குரோத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் வந்து இறுதியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். சென்னை பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருந்தார். அவர் வந்து என்ன பண்ணார், 80 ஐரோப்பிய பாதிரியார்கள் என்ன செய்தாங்க மொழிக்கு அப்படின்ட்டு. அவர்கள் இல்லை என்றால் நம் கண் திறந்திருக்கப்படாது, திறந்திருக்க முடியாது. ரிசர்ச்ங்கிறது நம்மள்கிட்ட கிடையவே கிடையாது. முன்னாடி இருந்திருக்கு, சங்க காலத்திலாம் இருந்திருக்கு, இப்போ எதுவுமே கிடையாது. அதே ஒன்று என்ன குடும்பம்னா, இந்த கும்பாங்கிறது, ஹத்தி கும்பாங்கிறது ஒரிசாவில் புவனேஸ்வர் பக்கத்தில் ஒரு குகை, அதில் 17 லைன், அதில் 11, 13 சேர சோழ பாண்டியனை பற்றி சொல்லுது. அதை பற்றி யாரு மற்றவன் தான் செய்தான், நம்ம செய்யல. சர்ஜன் மார்க்ஸ் தான் சொல்லுவான். அப்போ அந்த கேள்வியெல்லாம் கேட்டு பதில் சொல்றதுக்கு அவர்கள் தான் ஆதாரம் இருக்காங்க. அதனால தேரியில் நீங்க எது வேணாலும் பேசுவாங்க, பிராக்டிக்கலா எவிடன்ஸ் கொடுக்கறது அகழ்வாராய்ச்சி. அந்த அகழ்வாராய்ச்சி இன்று நம்மளுடைய தொன்மையை நிரூபிக்கின்ற வகையில் அமைந்திருக்கிறது. அதை தான் இந்த நூலில் அகண்ட தமிழகமே திராவிடம் எழுத தொடர்ந்து பேசுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.